அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோஸ் மில்க் செய்யலாம். வாங்க பால் ஊற்றிக்கலாம். ரோஸ் மில்க்குக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பு மாவை அரைச்சிக்கலாம். ஊற வச்சு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் பொடி பண்ணிக்கிங்க. அந்த முந்திரி பருப்பு கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மழை அரைச்சிக்குவாங்க. முந்திரி பருப்பும் சர்க்கரையும் பவுடரை அரைச்சாச்சு. நம்ம அப்புறமெல்லாம் கலந்துக்கலாம். பால் அடுப்பில் காய்ச்சும் போது இந்த மாதிரி சுத்தமான ஒரு கரண்டியில் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஏடை படியாத அளவுக்கு அடி பிடிச்சிக்கும். பால் நல்லா காஞ்சிடுது. இப்போ அரைச்சி வச்ச பொடியை போட்டு மறுபடியும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை போட்டுக்கலாம், ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னால் எசன்ஸை ஊற்றி கலக்கி ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரம் வச்சுட்டு சில் பண்ணிட்டு அப்புறமெல்லாம் எடுத்து குடிங்க. சர்க்கரை கொஞ்சம் துடிக்க இருக்கணும். அப்பதான் நம்ம ஐஸில் வச்சு குடிக்கும் போது உங்களுக்கு அந்த தித்திப்பு தெரியும், இல்லைன்னா தெரியாது. கொஞ்சம் சர்க்கரை கூடுதலாக போட்டுங்க. பால் ஆறிடுது. எசன்ஸ் கலந்துக்கலாம். கலர் போதுன்னா விட்டுடுங்க, இல்லை உங்களுக்கு அதிகமாக வேணும் இன்னும் கொஞ்சம் கலந்துங்க. எசன்ஸ் ஊற்றி கலக்கியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிட்டு வரலாம். வெயிலுக்கு ரோஸ் மில்க் சில்லுன்னு இருக்குது. குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.